பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த ஆண்டு வரப்போகிற மிக முக்கியமான ஒரு பயிற்சி, நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பயிற்சி, குரு பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மாதம் மே 24ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அப்ப இந்த குரு பயிற்சி மூலமா நீங்க எதிர்பார்த்தது மாதிரி நம்ம வாழ்க்கை முன்னேறுமா, மாற்றம் கிடைக்குமா, நாம கண்ட கனவு பலிக்குமா, இந்த நிலை என்னைக்கு மாறும் அப்படிங்கிற ஏக்கம் உங்ககிட்ட இருந்திருக்கும். இந்த வீடியோல குரு பயிற்சி பலன்கள் நம்ம முழுமையா பார்க்க போறோம். எப்பொழுதுமே நம்ம வீடியோ பெரிய வீடியோ தான், ஆனா நிறைய விளக்கங்கள் இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய விளக்கங்கள். அதாவது என்னென்ன பாதிப்புகள்ல இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்தெந்த கிரக பார்வை உங்களுக்கு நல்லது நடத்திக்கிட்டு இருக்கு, கெட்டதை நடத்திக்கிட்டு இருக்கு, குரு பயிற்சி எப்படி இருக்கு, குரு பயிற்சி யோகங்கள் என்ன, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கு, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு, சில பிரச்சனைகள், அதாவது கள்ள தொடர்பு பிரச்சனை ஏதாவது இருக்கா, பிரச்சனை எப்படி வருமா, திருமணம், குழந்தை பாக்கியம், அந்த விஷயம், அதே போல பொருளாதாரம், என்ன பரிகாரம், எந்த கோவிலுக்கு போகலாம், குலதெய்வ கோவிலை பத்தி விளக்கம், அதே போல சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் வழக்கம் போல உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்துல கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா பொருட்கள்லயுமே கெமிக்கல் அதிகமா கலந்துருப்பாங்க. ஆனா கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்க இருக்கு. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்கு, www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும். இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. எத்தனை முறை சொன்னாலும் எங்க வாழ்க்கையில அப்படியான ஒரு மாற்றம்லாம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, கடந்த சில வருஷமாவே பல மன அழுத்தம், பல பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள், அதே போல காத்திருந்து கஷ்டங்கள் வந்ததுதான் பாக்கிய தவிர முன்னேற்றங்கள் வரல. பணத்தட்டுப்பாடு, குடும்ப சிக்கல்கள், வேலையில தடை, உறவினர்கள்ட்ட ஏமாற்றம், நண்பர்கள் செய்த துரோகம், குடும்ப பிரச்சனையில தவிச்சிருப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் கெட்டிருக்கும், உங்களுடைய வேலை தொழில் கொஞ்சம் கெட்டிருக்கும், பல சோதனைகள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். மிக முக்கியமா தொழிலை ஆரம்பிச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அதுல துளி கூட முன்னேற்றம் இருந்திருக்காது. இப்ப ஓரளவுக்கு உங்களுடைய உழைப்பின் மூலியமா கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்புல சனி பயிற்சி நடந்திருக்கு. அதாவது லாப வீட்டுல சனி பயிற்சி இருக்கு. முக்கியமா இந்த 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா லாப வீட்டுல சனி இருக்கும்போது அத்தனை விஷயங்களையும் நல்லபடியா நடத்தி வைப்பாரு. நல்ல வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும், அதன் மூலியமா வருமானத்தை கொடுப்பார். லாபத்தை நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிப்படி விதி. ஆனா உங்க வாழ்க்கையில, உங்க ஜோதிடத்துல, அதாவது உங்க ஜாதகத்துல இருக்கிற தலையெழுத்து எப்படி இருக்கு கொஞ்சம் மாறுபடலாம். அதே நேரத்துல சனி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்திருக்கும். இங்க சனி இருக்கிற இடம் லாபத்தை கொடுத்தாலும் சனி பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கும். என்னதான் லாப வீட்டுல சனி பகவான் இருந்தாலும் அவர் பார்க்கிற பார்வை உங்களுடைய ராசி மேல விழுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்க ராசி மேல சனி பார்வை விழுந்தாலே எதையுமே எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு இருக்காது. ரொம்ப பொறுமையா நடக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும், உங்களுக்கு பல தடைகள் வரும், தாமதம் அதிகரிக்கும், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. அது கிடைக்கிறதுக்குள்ளாரே உங்க வாழ்க்கை வெறுத்து போயிடும். அந்த அளவுக்கு உங்களை சோர்வாக்கக்கூடிய மிகப்பெரிய காலகட்டம் இந்த சனியின் பார்வை. அதே போல 5ஆம் வீட்டுல
சனி பார்வை விழுந்திருக்கு. பல அவமானங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. மிக முக்கியமா குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதனால? எல்லாம் நல்லது செஞ்சதாலதான். நம்ம தான் யாரு கஷ்டப்பட்டாலும் சும்மா இருக்க மாட்டோம். யாருக்காவது உதவி பண்ணிட்டே இருக்கணும். யார் கேட்டாலும் கொடுத்துடணும். அன்பா நடந்துக்கணும். அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது. நாம படுற கோபம் யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட ஃபார்முலாவை உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களே புதைச்சு வச்சிருப்பீங்க. அதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஏன்னா நல்லதுக்கு இங்க காலம் எதுங்க? நல்ல மனுஷனா இருந்தாலே இங்க வாழ முடியாது. நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருந்தாதான் இங்க வாழ முடியும். அதை உங்களுக்கு சரியாக இதுவரைக்கும் இந்த காலகட்டம் புரிய வச்சிருக்கோம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த மாற்றங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே இரவுல நடந்துடாது. சனி பார்வை அப்படி இருக்கு, கேது ராகு நிலை அப்படி இருக்கு, செவ்வாய் இயக்கம் அது போல இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, தாமதிச்சு நல்லா உழைச்சு கஷ்டப்பட்டு பல சோதனைகளுக்கு பிறகு நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய போறீங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்படிதான் பட்டேன், கஷ்டப்பட்டேன், இன்னும் அதே மாதிரி இருந்தா எப்படி என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப விடை உங்களுக்கு கிடைக்க போகுது, பலன் கிடைக்க போகுது. அதே நேரத்துல ரிஷபராசினாலே ரொம்ப பொறுமை, ரொம்ப பிடிவாதம். அழகு சொல்ல முடியாத அளவுக்கு பேரழகு. ஆனா அந்த அழகால பிரச்சனை, ஆபத்து. ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை உங்களுடைய அழகாலேயே நீங்க சந்திச்சிருப்பீங்க. டக்குன்னு மனச உங்கள்கிட்ட பறி கொடுத்துருவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உங்களை ரொம்ப ஈர்க்கறதுக்கு, உங்க மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கஷ்டப்பட்ட இடத்தையும் பிடிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில பெரிய அவமானத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கும். இதனால இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை ரிஷபராசி நண்பர்களே விலை கொடுத்து வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது அழகு ஆபத்து அப்படின்னு பல நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு பயிற்சி. ஏன்னா உச்ச வீட்டிலிருந்து உங்களுடைய 3ஆம் வீடு, உச்ச வீடு, முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சகோதரர்களுடைய ஸ்தானம். உங்களுடைய முயற்சி அத்தனையும் எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். அந்த இலக்கை போய் அடையும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுல ஜெயிப்பீங்க, வெற்றி அடைவீங்க. இது வரைக்கும் உழைச்ச பணம் கைக்கு வந்திருக்காது. இப்ப பேங்க்ல டாங் அப்படின்னு சவுண்டு போட்டு வந்து விழும். நம்பியவர்கள் துரோகம் செஞ்சிருப்பாங்க. எல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம் இது. கணவன் மனைவியிடையே சந்தேகம் வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். அன்பு இப்ப அதிகரிக்கும். உறவினர்களால மனவேதனை அடைஞ்சிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் கூனி குறுகி மனம் சஞ்சலப்பட்டு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு உருவாகும். அது மாதிரியான நேரம் காலம்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. கடன் வாங்கி பெரிய கடனாளியா ஆகியிருப்பீங்க. வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. அந்த கடனை எல்லாம் அடைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வேலையிலையும் தொழிலையும் வரப்போகுது. தொழில இருந்த வேலையில இருந்த தடைகள் நீங்கி உங்களை உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது உங்களுடைய தொழில். உடல்நல குறைவு கொஞ்சம் இருந்திருக்கலாம், அது இனிமே சரியாயிடும். மன அழுத்தம், மன கஷ்டம் இனிமே இருக்காது, குழப்பமே இருக்காது. மிக தெளிவா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது மட்டும் இல்ல, என்ன செஞ்சாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு நல்லது செஞ்சாலும் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏக்கமும் உங்களுக்கு உருவாகி கொண்டே இருந்திருக்கும். அதற்கெல்லாம் விடையாக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி, பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி இதற்கு தானே கஷ்டப்பட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே, என்ன கிடைக்க போகுது நான் சொல்ல எழுதி வச்சுக்கீங்க. வீடு, வாகனம், நிலம், பழைய சொத்துக்கள், சந்தோஷம், பணம் பேங்க்ல கொட்டுன்னு கொட்ட போகுது. எழுதி வச்சுக்கீங்க. இதெல்லாம் இல்ல, இது மாதிரிலாம் நடக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் கேளுங்க. ஏன்னா அப்படியான சொல்லி அடிக்கிற அளவுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வீடு விற்கிற நிலம் வந்திருக்கும், நிலத்தை அடமானம் வச்சிருப்பீங்க, நகை அடமானம் வச்சிருப்பீங்க, வேலை இழந்திருப்பீங்க, காதல் தோல்வியில பாட்டெல்லாம் பாடியிருப்பீங்க, நண்பர்கள் துரோகம் பண்ணிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பீங்க, கள்ள தொடர்பால உங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்து ஒரு அற்புதமான
பொற்காலமான பொக்கிஷமான ஒரு வாழ்க்கைய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது. பாசிட்டிவ், எப்பொழுதுமே பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா யோசிங்க. இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு மட்டும் மனசுல ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நினைச்சிடாதீங்க. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் தான் நாம அடுத்தது எந்த நேரத்துல பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது. நம்முடைய அடுத்த நிமிஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்ப நாம நினைக்கிற எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு. அதனால நண்பு ரிஷபராசி நண்பர்களே, தோழிகளே, நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால வெற்றி பெற முடியும், நாமளும் வாழ்க்கையில முன்னேறுவோம், நாமளும் எல்லாருக்கும் பதிலடி கொடுப்போம், அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற எண்ணமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய கனவுகளை தோற்கடிக்கிறதுக்கு இங்க யாராலையும் முடியாது. குறிப்பா பண வரவு கொட்டுங்க. எப்படி புயல் மழை அடிக்குதுல, அந்த மாதிரி நீங்களே எதிர்பாராத அளவுக்கு, பயப்படுற அளவுக்கு, ஐயோ இடி ரெய்டு வந்துருமோ, ஐடி ரெய்டு வந்துருமோ அப்படிங்கிற பயப்படுற அளவுக்கு பணம் பேங்க்லயும் கையிலையும் வரத்துக்கு ஆரம்பிக்கும். புதிய வேலை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அப்படி தெம்பா கெத்தா உட்காருங்க, எதிர்பாருங்க அல்லது முயற்சி பண்ணுங்க. எந்த கம்பெனி, இந்த கம்பெனிக்கு போகலாமா வேணாமா, நம்ம இந்த கம்பெனிக்கு தகுதியானவர்களா, அதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லா கம்பெனியும் உங்க கம்பெனி தான். உங்களுக்கு எல்லா கம்பெனிலையும் ஒரு தகுதி வேலை வாய்ப்பை தரக்கூடிய கம்பெனி தான். ஏன்னா அங்க எழுதியாச்சு, எங்க போனாலும் உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்க தலையில இந்த வருஷம் எழுதப்படுகிறது. வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா உண்டு. ஏற்றுமதி இறக்குமதியில சாதிப்பீங்க. அப்புறம் மிக முக்கியமா மனுஷ வாழ்க்கையில என்ன முக்கியம்? படிப்பு முக்கியம். அடுத்தது வேலை முக்கியம். அடுத்தது திருமணம். இது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமாக அற்புதமாக ஆசைப்பட்டது மாதிரியே நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது குழந்தை பாக்கியம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சி விளையாடக்கூடிய குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு வீடாக உங்கள் வீடு மாறப்போகுது அடுத்த வருஷம். இந்த வருஷம் கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த வருஷம் உங்க வீட்டுல குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். தொழில் ரொம்ப பெருசா விரிவாக்கம் பண்ணுவீங்க. வியாபாரம் செஞ்சா ஒரு பிராஞ்சு 2 பிராஞ்சு அப்படின்னு ஓபன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு 99% ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. சமூக மரியாதை கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். குரு வாய்ப்பை தருவார், அதை பிடிச்சுக்கிறது யாரு பொறுப்பு? உங்கள் பொறுப்பு. ஏதோ இவர் உளர்றாரு, இதெல்லாம் நடக்குமா அப்படி நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா போங்க, யாருக்கு நஷ்டம்? எனக்கு நஷ்டம் இல்ல, உங்களுக்கு தான் நஷ்டம். ஆனா ஏதோ சொல்ல வராரு, இத நம்ம கண்டிப்பா கவனிப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான வாய்ப்பை தேடுவோம் அல்லது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திப்போம் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு இங்க யாராலையும் முடியாது. நம்ம சொன்ன அத்தனை விஷயமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. சனி பார்வை ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா மீண்டும் கொஞ்சம் தாமதம். எதை செஞ்சாலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதாவது பொறுமையால் கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்குல்ல, அது வெற்றியை விட மிகப்பெரியது. அதனால பொறுமை தான் வெற்றியை விட சிறந்தது. அந்த பொறுமையை நீங்க அடைஞ்சிட்டாலே பாதி வெற்றியை சந்திச்சது மாதிரி, நீங்களே அந்த வெற்றியை அடைஞ்சது மாதிரி தான். அதனால பொறுமை ரொம்ப முக்கியம். நெருங்கியவர்களால மன வருத்தம் கண்டிப்பா வரும். யாரையும் நம்பாதீங்க. அதனால அவங்கள நம்பி நீங்க ஏதாவது செஞ்சு அப்புறம் வருத்தப்படுறத நம்புறது மாதிரியே நடிச்சிருங்க. நெருங்கினவங்க, உறவுக்காரர்கள், நண்பர்கள், பழகினவங்க ஏதாவது சொல்றாங்க, செய்ய சொல்றாங்க அப்படின்னா நடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க எதை சொன்னாலும் அதன்படி முடிவு எடுக்காதீங்க. பணம் வந்தா கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். அது சனி பகவானுடைய ஒரு அமைப்பு. பணம் வந்தா செலவு அதிகரிக்கும், உடல் சோர்வு ஏற்படும், ரொம்ப நீங்க பொறுமையா செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதையெல்லாம் இல்லாம எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையோட உற்சாகத்தோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். வேலைப்பளு அதிகரிக்கும், தனிமை கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்தும். அந்த நேரத்துல ஒரு தியானம் பண்ணுங்க, இறை வழிபாடு செய்யுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த வெற்றிக்கு நீ தகுதியானவரா அப்படின்னு சோதிக்கிற காலகட்டம் தான் சனி பகவானின் காலகட்டம். அவருடைய பார்வை இந்த காலகட்டத்தில் அதான் சொல்லுது. சனி பகவான்கிட்ட பொய் சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா குரு பகவானின் முழு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொய்யே சொல்லாதீங்க,
யாரையும் ஏமாத்தாதீங்க, குடும்பத்தை புறக்கணிக்காதீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பணம் வந்தா ஒரு விதமா நடந்துக்கிறது, பணம் போச்சுன்னா ஒரு விதமா நடந்துக்கிறது. அதை அறவே ஒழிச்சு தள்ளுங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரியா பணம் வந்தாலும் பணம் போனாலும் ஒரே மாதிரியா இருக்க கத்துக்குங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கும். சரி, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு? ராகு நிறைய ஆசைகளை ஏற்படுத்துவார், நிறைய வாங்கி குவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. வேலை தொழில கொஞ்சம் முதலீடு அதிகமா போடுறதுக்கு ஆசையை ஏற்படுத்துவார். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அதே நேரத்துல ராகுவால வெளிநாட்டு யோகம் கண்டிப்பா கிடைக்கும். கேது பகவானால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். கடவுளால தான் எல்லாம் முடியும், கடவுளை நம்பினால் எதுவுமே முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஆணித்தரமாக வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை அதிகரிப்பாரு. யாராவது ஒம்பிட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னா பேச்சே இல்லை, அங்க வீச்சு தான், ஒரே அடிதான். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்து, இந்த இடத்துல இந்த பிரச்சனை தேவையா, இந்த சண்டை தேவையா, இது நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது செய்யுமா அல்லது எந்த மாதிரியான கெடுதலை கொண்டு போய் விடும், எதிர்வினை எப்படி இருக்கும், இதெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. நீங்க என்னவாக போறீங்க அப்படிங்கறத பத்தி பாத்துங்க, முயற்சி பண்ணீங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையானவர். இப்ப உங்களுடைய அதிபதி அவர் என்ன செய்ய போகிறார்? காதல் வயப்பட வைப்பார், டூயட் பாட வைப்பார், யார் மேலேயாவது ஆசைப்பட வைப்பாரு. அது திருமணம் ஆனவர்களா ஆகாதவர்களா நல்லவர்களா கெட்டவர்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. ஆனா காதலிக்கணும், காமத்தை அனுபவிக்கணும். அதே போல செல்வத்தை நிறைய கொடுக்கறதுக்கு அவரு பங்குக்கு நிறைய முயற்சி பண்றாரு. அதற்கு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாரு. அதாவது ஒரு வியாபாரி மாதிரி தான். தெருவுல ஒரு காய்கறி வியாபாரி வரார் அப்படின்னா அவர் பட்டே கூவிட்டு போவாரு. நம்ம மனசுல நமக்கு தேவைன்னு அவருக்கு தெரியாது, நம்ம போய் கேட்டாதான் அதை நம்ம கிட்ட கொடுப்பாரு. அப்ப நாம அதற்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் சுக்கிரனுடைய இந்த காதல், அன்பு, செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கும். நாம முயற்சி பண்ணும்போது நமக்காக அள்ளி தேடி கொடுப்பார். அதே போல குரு பயிற்சியில என்னென்ன நன்மை நடக்க போகுது, குரு பார்வை எப்படி இருக்க போகுது? உச்சம் பெற்ற குரு பகவான் 3வது வீட்டுக்கு போனாலும் அவருடைய பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அப்ப என்ன செய்யும்? எங்க பாக்குறாரு? 7ஆம் வீட்டில், உங்களுடைய 7ஆம் வீட்டில் 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய கணவனோ மனைவியோ நில்லுங்க அப்படின்னா நிப்பாங்க, போங்க அப்படின்னா போவாங்க. என்ன சொல்றீங்களோ அதை தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் எலியும் பூனையுமா இருந்த நீங்க இனிமே மானே தேனே மயிலே அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வீட்டுல ஒரு அற்புதமான இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அழகான காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத காலகட்டமாக இருக்கும். அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. இளம் வயசா இருந்தா ஒரு அழகான கணவனை, ஒரு அழகான மனைவியை காதலிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வருங்கால கணவனை மனைவியை காதலிக்க ஆரம்பிப்பீங்க. இளம் பெண்களுக்கு அழகான ஆண்மகனும், இளம் ஆண்களுக்கு அழகான பெண்ணும் கிடைக்கிறதுக்கான, காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வயசானவங்களுக்கு வீட்டிலேயே அன்பு கிடைக்கும். அது கணவனால், மனைவியால் இருக்கலாம், குழந்தைகளால் இருக்கலாம். இப்படி அன்பால் உங்களுடைய அத்தனை சந்தோஷங்களும் வெளிப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 9வது வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக குருவின் உச்சம் பெற்ற 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். கொடுத்து வச்சவங்க என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். பாக்கியம், அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. இனிமே எங்கெங்கயோ அதிர்ஷ்டம் இருக்கும், அது எல்லா அதிர்ஷ்டமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இது எனக்கு கிடைக்கும்னு நான் நினைச்ச பார்க்கலன்னு சில நேரத்துல சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி யாருன்னா ரிஷபராசி தான். ஏன்? முயற்சி ஸ்தானத்திலிருந்து அதே லாப வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் இருக்கிற லாப வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் இருக்கிறதுனால கோடி கோடியா லாபம் கொட்ட போகுது அப்படின்னு சொன்னோம். அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால எங்கெங்கெல்லாம் உங்களுடைய லாபம் தடைப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம், அந்த தடையெல்லாம் உடைச்சி உங்களுக்கு நேரடியா அந்த லாபத்தை இந்த குரு பகவானும் கொடுக்க போகிறார். அதற்கான வழியை செய்ய போகிறார்.
மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. நம்ம சொன்ன எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. ஏன் தெரியுமா? இருக்கிற 12 ராசியிலேயே இந்த 2026ஆம் ஆண்டில் மிக அதிர்ஷ்டசாலியான ராசி ரிஷப ராசி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானும் லாப வீட்டுல இருக்காரு. அவர் தயாரா இருக்காரு உங்களுக்கு கோடி கோடியா கொட்டுறதுக்கு. குரு பகவானும் அந்த லாப வீட்டை பார்க்கிறாரு. இது எல்லாருக்குமே கிடைக்காது. குரு பகவான் பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்க தான். ஏன் இதுவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அடுத்தது வரக்கூடியது உங்களுக்கு 7.5 சனி. அப்ப இப்போதே நீங்க ஸ்டெடி ஆகிக்கணும். அதற்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம், இந்த ராசிகள், இந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கிறது. 7.5 சனியில இப்பவே நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கீங்க. அப்புறம் பல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரலாம். அதற்கு இப்போதே நீங்க தயாராகிக்கீங்க. அப்படிங்கிறது மாதிரி எல்லா அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறது இந்த பிரபஞ்சம். சரி, ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷம். என்ன இருக்கு? கடந்த காலத்துல நிறைய குடும்பத்துல சந்தேகம் வந்திருக்கும். அதனால சண்டை வந்திருக்கும். அதனால பேசிக்காமலே இருந்திருப்பீங்க. அதனால கொஞ்சம் பிரிஞ்சு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம். கோபம் கட்டுப்படுத்தும். 3வது நபர் தலையீட்டை தவிர்த்துக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பண விஷயத்துல வெளிப்படையா இருங்க. குடும்பத்துக்குள்ளார எப்படி பிரிஞ்சு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தம்பதியர்கள் ஒன்று சேர்வீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். புதிய வீடு மாற்றம் உண்டு. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அன்பும் காதலும் காமமும் பெருக்கெடுத்து ஓடும். அது எங்கேயாவது தீர்க்கணும் அப்படின்னு மனசு அலைபாயும். உண்மையான கணவன் மனைவியாக, துரோகம் செய்யாத கணவன் மனைவியாக இருந்தா எங்க பிரிஞ்சிருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை இருக்கு, யாராவது ஒருத்தர் துரோகம் பண்றீங்க அப்படின்னா புது உறவுகளை ஏற்படுத்தும். புது உறவுகளை அடையறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். ஏன்னா காதல் அதிகரிக்கும், காமம் அதிகரிக்கும். அதாவது வாழ்க்கையை சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. இன்னும் சில பேருக்கு ஒரு ஈர்ப்பு, யாரை பார்த்தாலும் அவங்களோட பேசணும், பழகணும், இருக்கணுங்கிற ஈர்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதே நேரத்துல பழைய காதல் மீண்டும் துளிர் விடும். அப்படி துளிர் விடும்போது எங்கேயாவது அவங்கள பார்த்துருவீங்க. பழைய உறவு நீடிக்கும். குடும்பத்துல அது தெரிய ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதாவது கள்ள தொடர்பு விஷயமாக மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். மிக முக்கியமா இந்த விஷயத்த மட்டும் நீங்க கவனமா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அப்படியே கெத்தா தில்லா அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அதனால அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இப்படியான ஒரு அவமானம், பிரச்சனை குடும்பத்துக்கு வந்தது அப்படின்னா நாம எல்லாத்தையுமே இழந்துருவோம். மிக மிக எச்சரிக்கையோட இருங்க. 3 விஷயங்களால இந்த கள்ள தொடர்பு பிரச்சனை வரும். எப்படி வரும்? சமூக ஊடகங்கள், அதாவது மொபைல் மூலியமா இந்த கள்ள தொடர்பு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் 90% உண்டு. ரிஷபராசியின் நண்பர்களே, தோழிகளே. அடுத்தது பழைய நண்பர்கள் மூலியமா இந்த தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது தொடர்பு ஏற்படும். அடுத்தது வேலை செய்யற இடம், தொழில் செய்யற இடத்துல இந்த கள்ள தொடர்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதை விட ஓப்பனா யாராலையும் சொல்ல முடியாது. பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கணும்? குடும்ப அமைதி கெடும், பண இழப்பு ஏற்படும், அவமானத்தை உருவாக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நல்லதையும் சொல்றீங்க, கெட்டதையும் சொல்றீங்க அப்படின்னா அதுதான் வாழ்க்கை. நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போனா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். கெட்டதையும் கொஞ்சம் சொல்றேன், எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். உங்களை நெகட்டிவ் ஆக்கணும், நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வரவழைக்கணும் அல்லது உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் துளி கூட நமக்கு இல்லை. ஆனால் எச்சரிக்கை படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். மற்றபடி பாத்தீங்கன்னா யோகங்கள், பெரிய அதிர்ஷ்டங்கள், யோகங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. சரி, யோகத்துல என்னென்ன யோகங்கள் இருக்கு? பண யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இந்த காலகட்டத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. எப்படி பணம் வரும்? புதிய வருமானத்தை தேடுவீங்க. 1க்கு 2 வருமானமா உருவாக்குவீங்க. தொழில லாபம் அபரிதமா வரும். அடுத்த யோகம் என்னன்னா, அந்த பணத்தை வச்சு நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இப்படி வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு. வெளிநாட்டு வருமானம் நிறைய உண்டு. வாகன யோகம் கண்டிப்பா உண்டு. ஒரு பைக்காவது இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க. அதிகப்படியா ஒரு சொகுசு கார் வாங்குவீங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அதே நேரத்துல தேவையற்ற செலவு வரும், நண்பர்களால கடன் வரும், ஆடம்பர செலவுகள் உருவாகும். இதெல்லாம்
தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய தொழில விரிவாக்கம், புதிய தொழில பெரிய லாபம், இப்படி மீடியா துறையெல்லாம் பெரிய சாதனையை என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீங்க. திடீர் பண வரவு, அரசாங்க உதவி, வெளிநாட்டு வாய்ப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, புகழ், ஒரே நாள்ல புகழ் அடையிறது, இதெல்லாம் இந்த வருஷம் திடீர்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதிரடி மாற்றங்கள் தாங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதிரடி மாற்றங்கள் 24 வருஷமும், இனி வரக்கூடிய 24 வருஷம் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. சிம்மாசனத்தில் சிங்கம் மாதிரி உட்கார்ந்து ஆட்சி பண்ண போறீங்க என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், பெரிய அதிர்ஷ்டம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதாவது எல்லாமே கிடைக்க போகுது. ஆனா எச்சரிக்கை, நம்ம சொன்ன மாதிரி குடும்பத்துல கோபத்தை குறைச்சிக்குங்க, கள்ள தொடர்பை தவிர்த்துக்குங்க, உடல்நலத்தை கவனிங்க, நண்பர்களையும் உறவினர்களையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. சட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதையும் பார்த்துக்குங்க. இரவு பயணத்தில் ரொம்ப கவனமா இருங்க. பரிகாரமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்கு. குறிப்பா குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்துங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்ட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்தில இருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க, மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க, உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு இதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி, இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு, பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட, ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. முடிஞ்சா திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல ஆலங்குடி குரு கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. இந்த 2 கோவிலுக்கும் இந்த வருஷத்துல போயிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் நம்ம அலட்சியமா குலதெய்வம் கோவிலுக்கு போகணுமா அப்படிம்பாங்க. இது எப்படி தெரியுமா, வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போறோம், உங்க ஊருக்கு எதுக்கு போறீங்க, போகாம இங்கே இருங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா? அல்லது அங்கெல்லாம் போகணுமா அப்படின்னு நினைப்பீங்களா? அல்லது உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை மறப்பீங்களா? இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க யாரு, எப்படி இருப்பீங்க? உங்கள் வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கையா மாறிடும். உங்க வாழ்க்கை நீங்களே இழந்துருவீங்க. அதே மாதிரிதான் குலதெய்வம். எப்படி உங்களால உங்க வீட்டுக்கோ உங்க குடும்பத்துக்கோ போகாம இருக்க முடியாதோ, அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போகாம இருக்கவே கூடாது. அந்த தெய்வங்களை நினைக்காம இருக்கவே கூடாது. இரண்டுமே ஒன்றுதான். குடும்பத்துக்குள்ளார இங்க போகலன்னா சன்னியாசி வாழ்க்கை, நிம்மதி இல்லை. இங்க கோவிலுக்கு போகல, குலதெய்வ கோவிலுக்கு போகலன்னா நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்க முடியாது. குலதெய்வ கோவில் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமானது. குடும்ப ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், பொருளாதாரம்,
மன அமைதி இதெல்லாம் குலதெய்வத்திட்ட மட்டும்தான் கிடைக்குது. அன்பு ரிஷபராசி நண்பர்களே, இந்த விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருந்தும் நம்ம ஜெயிக்க முடியலையே, நம்மளால முடியுமா, ஈஸியா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிலாம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஒரு கதை சொல்றேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. 2 வரம் வேணும் அப்படின்னாவுல. என்ன அப்படின்னு, நான் கேட்கிற நேரத்துல மழை பெய்யணும், நான் கேட்கிற நேரத்துல வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்கிற நேரத்துல மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்கிற நேரத்துல வெயில் அடிச்சு பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்யற இடத்துக்கு டைமுக்கு வந்துருது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆயிடுறார் அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல். இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வாழ்க்கையில நாம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில நடந்தாதான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். சரிங்க, கடைசியா ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்த மட்டும் மனசுல வச்சுங்க. வாழ்க்கையில தாமதம் அப்படிங்கிறது தோல்வியே கிடையாது. கஷ்டம் வந்தா மனச உடைச்சிக்காதீங்க. உழைப்பை ஒருபோதும் நிறுத்தாதீங்க, உழைச்சுக்கிட்டே இருங்க. நல்ல மனசை கொண்டவரதான் இறைவன் கைய தாங்கி பிடிப்பாரு. பொறுமை கொண்டவர்களுக்கு வெற்றி நிச்சயம். குடும்ப முன்னேற்றம், பண முன்னேற்றம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், கௌரவம் இதெல்லாம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சியை அற்புதமா பயன்படுத்திக்கங்க. மனதில் நம்பிக்கை இருந்தால் விதியும் உங்கள் பக்கம் திரும்பும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.